ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நமக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கூப்பில் பண்ணியிருக்க ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கீழே இருக்க பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்க, நம்ம போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருந்தல, டோர் கூண்டுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன டோர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குன்னு. ஸோ அது இப்போ ரெடி பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆயிடுச்சு இது ரெடி பண்ணேன். எல்லோரும் கேட்பீங்க, என்னடா ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு ஒரு பெட்டி அடிக்கணும் இவ்வளோ நேரமானு கேட்பீங்க. ஸோ என்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இது பாருங்கள், ஆஷா பிளேட் ஒன்று வாங்கிட்டு வந்தால் அது உடஞ்சிருச்சு. இந்த சுற்றி தூக்கி அடிக்கிறதுக்குள்ளே உடம்பெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஒரு கட்டிங் பிளேடு, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், இது 3 வச்சு தான் நான் இதை பண்ணேன். சரி, அதை எப்படி பண்ணேன் அப்படின்ற வீடியோலேருந்து போடலான்னு நினச்சேன். ஸோ அது போட முடியல. ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் வரையும் வரா மாதிரி ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் பண்ணதை மட்டும் அப்படி சொல்லிடுறேன். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன இடத்துலேயே கரெக்டாக அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு, இந்த இடத்த இப்படி கட் பண்ணிவிட்டு, இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேடு வச்சு இந்த மூடுற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக மூடிடுச்சு. ஸோ உள்ளே பார்த்தா கூட அதோட எந்த ஒரு பாதிப்பும் உள்ளே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மூடிடுச்சு. ஸோ அதே மாதிரி நான் கரெக்டாக பண்ண பிளான் எப்படின்னா, ஸோ நார்மலாக வந்து ஒரு புறா வந்து இது மேலே உட்காராது. ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இது மேலே உட்காராது. ஸோ நமக்கு இது உள்ளே வந்து இந்த நம்ம நிற்கிற இடத்துக்கு ஒரு இது பலகை மாதிரி கட்டை வச்சுருந்தோம்ல, அந்த கட்டைக்கு எதிர்க்க பண்ணியிருக்கேன். அந்த கட்டை மேலே உட்காந்து இப்படி இறங்கி வருது, இப்படி நின்றுட்டு இப்படி போகுது. திருப்பி வரும்போது ஏன் இவ்வளோ பெருசு வச்சேன்னா, இப்படி வந்து இதில் உட்காந்து தான் உள்ளே போகும், ஸ்ட்ரெயிட்டாக அது உள்ளே போகாது. அதனால தான் இப்படி ஒன்று ரெடி பண்ணேன். இது ரெடி பண்ண கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா ஆச்சு, அவ்வளோதான். ஒரு கீல் ஒன்று, புது கீல் ஒன்று வாங்கிட்டு வந்து போட்டேன். அப்புறம் வந்து இந்த ஸ்க்ரூ இது மாதிரி பூட்டு போகிறதுக்கோசம் இது வந்து எப்படி இருக்குன்னா, அது இது எதில் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக கிடைக்காது எல்லா இடத்துலையும். இது வந்து நம்ம ஜன்னலுக்கு போடுவோம்ல குக்கி, அந்த குக்கிலேருந்து அந்த குக்கியை மட்டும் கட்டிட்டு இதை எடுத்துப்பேன். அதே மாதிரி 2 குக்கிலேருந்து கட்டிட்டு இது இப்படி இதில் இந்த பக்கம் ஒரு இது பண்ணி வச்சுருக்கேன்ல, அதே மாதிரி இப்போ இங்கே ஒன்று பண்ணிவிட்டு 2 பக்கமும் பூட்டு போட்டுருவேன். இப்படி பூட் பண்ணிடலாம். ஸோ இப்படி பூட் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் இருந்து பார்த்தாலே எல்லா புறாவும் தெரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ லைவ் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படியே வந்து ஃபோனை இப்படி வச்சுட்டு பேசிடலாம். இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல தான் வந்து இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வழியாக புறா 2-3 புறா வெளியே வந்துச்சு. இதோ அங்கே இருக்க பாருங்கள், அங்கே பறந்துட்டுருக்கல நம்ம சப்ஜா, கீரி, அப்புறம் வந்து ஓமரோட லாஸ்ட்டு சிக்ஸு. ஸோ கீரியோட ஒரு சிக்கு இறங்குச்சுல, ஃபஸ்ட்டு ஒரு சிக்கு ஒயிட் அண்ட் பிளாக்கில். ஸோ அது மேல், கன்ஃபார்ம் மேல். அது பயங்கரமாக இது குமாலிக்குது. ஃபீமேலை பார்த்தா மெதிக்கிறதுக்கு போகுது. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அது மேல் தான் சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.